எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். கூடவே தங்க இடமும் வேலைக்கு சாப்பாடும் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாம் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு வைங்க, எங்கேயோ ரோட்டில் பசியும் பட்டினியுமா ரோட்டில் அடிபட்டு வண்டியில் அடிபட்டு காயங்களோட நடக்க முடியாமல் தண்ணி கூட இல்லாமல் ஒதுங்க இடம் இல்லாமல் நிழலுக்கு ஒரு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குட்டிக்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் கொடுங்க. அவங்களுக்கு வாழ்வு கொடுங்க. ஒவ்வொரு குட்டியை தத்தெடுத்து வளருங்க. இவங்களும் ஒரு உயிர் தான். இவங்களுக்கு வாய் இல்லை, வாய் இருந்தால் பசிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுவாங்க? நாம் தான் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும். வேறு யாருமே இல்லைங்க. மனிதரை விட புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி மிக்கவங்க யாரும் இல்லை. கவினுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? கவினுங்க வா. கவின் இவங்களை தான் ஒரு முறை அடித்து போட்டாங்க. அதாவது உயிர் போகிற அளவுக்கு அடித்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு தள்ளினாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சுங்க. மனிதர்கள் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. அதே சமயம் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க. இந்த ஜீவன்களை பார்த்து பரிதாபப்பட்டு பசியோடு இருக்குன்னு எவ்வளவோ பேர் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எல்லாருமே மோசம் இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு நல்ல மனிதர்கள் சிலர் இந்த பப்பிகளை இன்னும் எடுத்து வளர்க்கணும். எடுத்து வளர்த்து ஆதரவு கொடுத்தா தான் இவங்களுடைய நிலைமை மாறும். தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. நல்ல மனசோட இதெல்லாம் செய்யுங்க, நமக்கு நல்லதே கிடைக்கும்.